இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச்னு இருக்குது, நம்ம இங்கே கல்பாக்கத்துலாம் இருக்காங்க. அவங்க தான் முதலாம் இதுக்கான ஆய்வுகளை வந்து ஆரம்பிக்கிறாங்க. உரேனியம் அண்ட் புளூட்டோனியம்ங்கிறது எவ்வளோ ஆபத்தானது, அணு ஆயுதங்களுக்கு அதான் பயன்படுத்தப்படுகிறது. ஹிரோஷிமா நாகசாகியில் அதான் வெடிகுண்டாக வந்து பயன்படுத்தாங்க. அதுதான் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்பட்டுச்சு. நாம இப்போ வந்து ஆக்சுவலா ஒரு அணுகுண்டு மேலே உட்காந்துட்டு இருக்கோம். அந்த அணு உலை செயல்பட்டாலும் சரி செயல்படாமல் இருந்தாலும் சரி அதுலேருந்து ரேடியேஷன் வந்துட்டு தான் இருக்கும். நமக்கு சோதனை எலிகள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தான் சிறந்த சோதனை எலிகள். எல்லாமே சோதனை எலிகள் தான். தமிழகத்துக்கான ஆபத்து இல்லை, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கான ஆபத்து இது. ஹைலி ரேடியோ ஆக்டிவான பக்கத்தில் உள்ள வேலை செய்கிறவங்க தொழிலாளர் இருக்காங்களா, அவர் பக்கத்தில் போனாங்கன்னா ஃபியூ ஹவர்ஸ் செத்து போயிடுவாங்க. டெய்லி இவ்வளோ எக்ஸ்போஷர் உங்களுக்கு வருது, உடம்பு பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா பல்வேறு விதமான நோய்கள் உண்டாகும். குறிப்பாக தைராய்டு கேன்சர்ஸ் இந்த மாதிரி 5 மடங்கு அதிகம் அந்த சுற்றுவட்டார பகுதியில் கேன்சர் அதிகமாக இருப்பதாக 2007 டாக்டர் மஞ்சுளா தத்தா அப்படிங்கிற ஒரு ஆய்வு இங்கே தெரிவிக்கும். 40-50 வருஷமா ஒரு ஏரியாவில் அணுவில் இயங்கிட்டு இருக்குது. அப்போ அதை சுற்றி ஒரு ஹெல்த் சர்வே பண்ணிருக்கணும் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் ஹெல்த் சர்வே கிடையாது. ஏன் உள்ள வேலை செய்ய தொழிலாளர்களே கிடையாது. மீன்பிடி தொழிலோ இல்லை பாரம்பரிய விவசாயமோ அந்த பகுதியில் சுத்தமாக போயிடுச்சு. அந்த பகுதியில் மீன் உற்பத்தியே இல்லாமல் போயிடுச்சு. கடற்கரை ஓரம் மீன்கிறதே கிடையாது. 2014-15 வாக்கில் நாங்கள் ஒரு சர்வே ஒன்று நடத்திருந்தோம். அதன் அடிப்பில் என்ன, அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்கோம், ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாச்சும் ஒரு நோய், ஏதோ ஒரு உடல் சார்ந்தக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது அந்த பகுதியில் இருக்குது. நெவரஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோர தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பவர் பூவுலகின் நண்பன் வெற்றிச்செல்வன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ அணு உலை கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த இணு உலை அப்படின்ற ஒரு திட்டம் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர போகிறதாக செய்திகள் இருக்கு. அதுவும் இந்த திட்டத்தை திறந்து வைக்கக்கூடியவர் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து திறந்து வைக்க போகிறதாகவும் செய்திகள் இருக்கு. இணு உலைனா என்ன சார்? ஒன்றும் தெரியல, எங்களுக்கு புரியல. கொஞ்சம் எங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்ல முடியுங்களா? அதாவது ஃபாஸ்ட் பீட் ரியாக்டர், இந்த பிரீடர் அப்படிங்கிறது தான் வந்து தமிழில் வந்து ஈன் உலை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ அணு உலை பொறுத்த வரைக்கும் அனல் மின் நிலையத்திற்கும் அணு உலைக்கும் வந்துட்டு பெரிய அளவுக்கு எங்கே வேறுபாடுன்னா அதனுடைய எரிபொருள் தான். தெர்மல் பவர் ஸ்டேஷனில் வந்துட்டு அனல் மின் நிலையத்தில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிலக்கரியை எரித்து அதன் மூலமாக தண்ணியை சூடாக்கி அந்த ஆவியை எடுத்து அதை டர்பைனுக்கு அனுப்பி அதை சுற்ற வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ பேசிக்காக அது வந்து இதுதான் பேசிக்காக என்னென்னா டர்பைனில் இருக்கக்கூடிய அந்த இதை வீலில் சுற்ற வைக்கிறணும். ஆமாம், அது நம்ம சைக்கிள் ஓட்டு டைனமோ நீங்கள் சுற்றும் போது ஹைட்டர் இதெல்லாம் முன்னாடியெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அதே தான். ஸோ பேசிக்காக வந்து உங்களுக்கு ஹீட்டை வந்து உற்பத்தி பண்ணணும். அப்போ நிலக்கரி எரிக்கிறீங்க இங்கே அனல் மின் நிலையத்தில். அணு உலையில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எரிபொருள் வந்து உரேனியம் பயன்படுத்துகிறாங்க. உரேனியம் அல்லது புளூட்டோனியம் இல்லை ரெண்டு படம். இந்த உரேனியம் புளூட்டோனியத்திலிருந்து அதை உடைக்கும் போது அதுலேருந்து வரக்கூடிய வெப்ப சக்தி இருக்கு இல்லைங்களா, அது பயங்கரமாக இருக்கும். அது ஒரு கிட்டத்தட்ட அணுகுண்டு. ஒரு அணுகுண்டை ஒரு கண்ட்ரோல்டு மெக்கானிசமில் வச்சிருக்கிறதா அணு உலை. ஒரு அப்படியே பாதுகாப்பாக வச்சுக்கிறது, கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது. ஆமாம், நீங்கள் அது கொஞ்சம் இது பண்ணாலும் அது அணுகுண்டா வெடிச்சிடும். ஸோ அது வந்து ஒரு அது ரெண்டுத்துக்கும் சேம் தான். அதே ஃபிஷன் தான் இங்கேயும் நடக்குது, அங்கேயே செயின் ரியாக்ஷன் தான் இங்கேயும் நடக்குது. அந்த செயின் ரியாக்ஷனை நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோல்டு மெக்கானிசத்தில் வைக்கிறீங்க. ஸோ அணு உலையினுடைய பேசிக்கான டெக்னாலஜி இது வந்து இதுதான். ஸோ அப்போ அந்த அணுவிலையே ஒரு கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுருக்கணும். அந்த செயின் ரியாக்ஷனை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அணுவை பிளக்கின்ற போது அதில் இருக்கக்கூடிய அபரிவிதமான சக்தி வெளியேறுகின்ற போது அது கண்ணாப்பின்னு போகாமல் அதை கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் பேலன்ஸ்டாக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு கூலண்ட் அப்படின்னு ஒரு இதை பயன்படுத்துவாங்க, ஒரு டெக்னாலஜி சொன்னாங்க. அது கூல் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம். அப்போ இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய அணு உலைகள் ஏறத்தாழ 22 அணு உலைகள் இருக்குது இந்தியாவெங்கும் முதலாக அமைக்கப்பட்ட எல்லா அணு உலைகளுமே பார்த்தீங்கன்னா ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஹெவி வாட்டரை தான் அதன் கூலண்ட்டாக வந்து பயன்படுத்துவாங்க. அப்படி ஹெவி வாட்டருக்கு அப்புறம் கழிச்சு லைட் வாட்டர் ரியாக்டர் பயன்படுத்தக்கூட முதல் அணு உலை வந்து கூடங்குளத்தில் வந்துச்சு. நம்ம தான் வந்து அதுக்கான சோதனை எலியோட ஃபஸ்ட்டு லைட் வாட்டர் ரியாக்டர் அப்படின்னு. அதுக்கு பின்னாடி இப்போ இந்த ஃபாஸ்ட் பீட் ரியாக்டர் இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்கக்கூடியது கூலண்ட்டாக வந்து எதை பயன்படுத்துகிறாங்கன்னா லிக்விட் சோடியத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த லிக்விட் சோடியம் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவானது, எளிதில் தீப்பற்றி கொள்ளக்கூடியது. அப்போ இதில் இருக்கக்கூடிய பேசிக்காக இருக்கக்கூடிய ஆபத்து. ரெண்டாவது, இந்த ஃபாஸ்பீட் டெக்னாலஜி என்ன, ப்ரீடர் அப்படின்றதுக்கு வந்து பேர். மற்ற எந்த இதுலையுமே ப்ரீடர் அப்படிங்கிறது கிடையாது. இதில் மட்டும்தான் ஃபாஸ்ட் ப்ரீடர் டெக்னாலஜி வருது. அது வந்து இன்னொரு ஈந்து கொடுக்குறது அப்படிங்கிறது. அதனால தான் ஈன் உலை அப்படி சொல்கிறோம். என்னத்தை இது வந்து ப்ரீட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இன்னொரு அணு உலையில் பயன்படுத்தப்பட்ட அதில் எரிந்து போன அந்த அணுக்கழிவுகளை இருந்து வரக்கூடிய உரேனியத்தை எடுத்து இதில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதுதான் ஃபியூலாக வந்து இதில் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ரிச்ட் யுரேனியம் அண்ட் ப்ளூட்டோனியம் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு அதை வந்து பெல்லட்ஸாக வந்து உருவாக்கி ஒரு ஃபியூல் ராடில் வச்சு அதை உள்ளே வச்சு ரியாக்டரை வந்து செயல்படுத்த வைப்பாங்க. ஸோ இதான் வந்து பேசிக்கானது. அப்போ என்னென்னா இந்த இன்னொரு இடத்துலேருந்து வரக்கூடிய ஃபியூலில் வந்து இங்கே பயன்படுத்த முடியும். அப்போ இந்த ஃபியூலை அடுத்ததுக்கு பயன்படுத்த அதை ப்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஈனுலை அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்தியாவெங்கும் இந்த இதுதான் முதலாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி. உலகத்தில் இந்த டெக்னாலஜி பல்வேறு விதமான நாடுகள் பரிசோதனை செய்து இது செயல்பட்டு வராது, இது நமக்கு ஆகாது அப்படின்னு கைவிட்டுட்டாங்க. குறிப்பாக ஃப்ரான்ஸ், கனடா இதெல்லாம் முயற்சி பண்ணி, யூஎஸ் எல்லாம் முயற்சி பண்ணி வேணான்ட்டாங்க. சைனாவும் ரஷ்யாவும் இன்னும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால வெற்றி பெற முடியல, கொஞ்சம் இது இருக்காங்க. இப்போ இந்தியாவும் இது பண்ணிகிட்ருக்கு. இந்தியா இதில் நாங்கள் தான் லீட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வேறு எந்த நாடுகளும் இதை வந்து செய்கிறது கிடையாது. இந்தியாவில் வந்து தான் நாங்கள் லீட் பண்ணுறோம். அப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபீட் டெக்னாலஜி சொல்கிறாங்க. ஒரிஜினலாக இந்த திட்டத்தை அவர்கள் எப்படின்னா 85 ஆரம்பிக்கிறாங்க, 1985 ஆரம்பிக்கிறாங்க. இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச்னு இருக்குது, நம்ம இங்கே கல்பாக்கத்துலாம் இருக்காங்க. அவங்க தான் முதலாக இதுக்கான ஆய்வுகளை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 40 மெகாவாட்டில் ஒரு சின்னதாக ஒரு ரியாக்டர் செஞ்சு அதில் சோதிக்கிறாங்க. அதனுடைய கிரிட்டிகாலிட்டி வந்து அட்டைன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் ஃபீட் ரியாக்டர் இதோட பெருசாக கட்டணும் இல்லையா, பெருசாக அடுத்து பிளான் பண்ணுறாங்க. அப்படி பிளான் பண்ணவும் எடுத்தோடனே 500 மெகாவாட்டுக்கு போகிறாங்க. 40லேருந்து அடுத்து 500 மெகாவாட்டுக்கு வராங்க. 40லேருந்து 500 மெகாவாட் எடுத்தோடனே 500 மெகாவாட்டுக்குன்னு வராங்க. இப்போ மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அங்கே குட்டி ரியாக்டர்ஸ் இருக்குது, காமினி பாமினி 2 ரியாக்டர்ஸ் இருக்குது. அது 30-40 மெகாவாட்ஸ் தான். அதிலிருந்து 220 மெகாவாட் அளவிலான ரியாக்டர்ஸ் தான் அடுத்து கட்டினாங்க. ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே 500 மெகாவாட்டுக்கு போகிறாங்க. அதனால தான் இது ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் ஃபீட் ரியாக்டர். இப்போ வந்து பிரதமர் வந்து பார்த்துட்டு போன இந்த ரியாக்டருக்கு வந்து பேர் அதுதான். ஸோ இதை வந்து 2003ஆம் ஆண்டு இந்த கட்டுமானங்கள் ஆரம்பிக்குது. 2003 இதுக்கான சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுகின்றது. 2004 சுனாமி வந்தபோது அந்த கட்டுமானங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டன. அதுக்கு பின்னாடி அந்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஒரிஜினலாக அவங்க பிளான் பண்ணது 2011 அவங்க அறிவிச்சது என்னென்னா 2014 கிரிட்டிகாலிட்டியை அட்டைன் பண்ணிவிடுங்கிறாங்க. இந்த கிரிட்டிகாலிட்டி அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு அணு உலையில் அதற்கு தேவையான இந்த எரிபொருளை நிரப்ப வேண்டும். எரிபொருளை நிரப்பி அதனை சோதனை ஓட்டம் செய்ய வேண்டும். அதுதான் கிரிட்டிகாலிட்டி. அந்த சோதனை ஓட்டத்தில் அது வெற்றிகரமாக ஓகே நமக்கான டேட்டாஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா, கண்ட்ரோல் மெக்கானிசத்தில் இது இயங்க முடியும்னு தெரிய வந்துச்சுன்னா ஓகே கிரிட்டிகாலிட்டி அட்டைன் பண்ணிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது கமர்ஷியல் ஆப்ரேஷனுக்கு போகும். இப்போ இந்த கிரிட்டிகாலிட்டி அட்டைன் பண்ணக்கூடிய அந்த நடவடிக்கையை பார்ப்பதற்காக தான் பிரதமர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹிந்துவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இக்னிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை செயல்படுத்த வச்சாங்க அப்படிங்கிறதான். அது வெற்றிகரமாக நடந்துச்சா, அதோட எண்ட் ரிசல்ட் என்ன இன்றைக்கி வரைக்கும் நமக்கு தெரியாது. இப்போ அது எப்படி செயல்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அணு உலை, அந்த அணு உலையை பொறுத்த வரைக்கும் 8 மாதத்துக்கு தேவையான எரிபொருள் அங்கே நிரப்புவாங்க. அந்த ஃபியூல் ராட்ஸை வந்து நிரப்பாங்க. ஒரு பெரிய டியூப் மாதிரி, போர் போடுற மாதிரி அந்த டியூப் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பெரிய ஒரு டியூப்குள்ளே பெல்லட்ஸாக வந்து என்ன வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உரேனியத்தையும் ப்ளூட்டோனியத்தையும் வைப்பாங்க. உங்களுக்கு தெரியும் உரேனியம் அண்ட் ப்ளூட்டோனியம்ங்கிறது எவ்வளோ ஆபத்தானது, அணு ஆயுதங்களுக்கு அதான் பயன்படுத்தப்படுகிறது. ஹிரோஷிமா நாகசாகியில் அதான் வெடிகுண்டாக வந்து பயன்படுத்தாங்க. அதுதான் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்பட்டுச்சு. அங்கே பயன்படுத்தின அந்த ஹிரோஷிமா நாகசாகியினுடைய வெயிட் அப்படிங்கிறது 40 டன் 50 டன் உள்ள பாம்ஸ். இங்கே இவங்க வச்சிருக்கிறது என்ன தெரியுங்களா, எவ்வளோனா 4500 கிலோ இருக்குது. இது 8 மாதத்துக்கானது தான். 8 மாதத்துக்கு தேவையான எரிபொருள் வந்து அது 450 டன் அந்த ஃபியூல் ராடினுடைய என்டையர் ஃபியூல் ராடினுடைய வெயிட். அதில் ப்ளூட்டோனியம் இருக்கும், உரேனியமும் இருக்கும். அப்போ என்னென்னா கிட்டத்தட்ட எவ்வளோ மடங்கு அணு ஆயுதம் அங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நினச்சி பார்க்க முடியாது. அப்போ என்னென்னா நாம் இப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு அணுகுண்டு மேலே உட்காந்துட்ருக்கோம். ஒரு 10 அணுகுண்டு மேலே உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. 10 ஹிரோஷிமா நாகசாகி அணுகுண்டு மேலே நாம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டேஞ்சர். இந்த ப்ளூட்டோனியம் அண்டு உரேனியம்ங்கிறது வந்து தீந்து எரிந்து போனதுக்கப்புறம் ஸ்பென் நியூக்ளியர் ஃபியூயல்னு சொல்லுவாங்க. அணுக்கழிவு அப்படிங்கிறது அதான் சொல்லுவாங்க. இப்போ இந்த அணுக்கழிவை என்ன செய்ய போகிறோம் என்கின்ற கேள்வி ஏற்கனவே உள்ளதுக்கும் இல்லை. ஆமாம், அது லைட் வாட்டர் ரியாக்ஷன் வரக்கூடிய ஹெவி வாட்டர் ரியாக்ஷன் அதை என்ன பண்ண போகிறீங்கன்னு. இந்த ஃபாஸ்ட் ஃபீட் ரியாக்டர்லேருந்து வரக்கூடிய இந்த அணுக்கழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதை விட அதிகமாக தானே சார் இருக்கும், அதிக பிரச்சனைக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட ஃபியூலை தான் நாங்கள் திருப்பி இங்கே பயன்படுத்த போகிறோம்னு சொல்கிறாங்க. அது பயன்படுத்த முடியுமா, அது எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜிக்கலான ஒரு கேள்வி இருக்குது. அப்படி இருந்தால் அது இன்னும் ரேடியேஷன் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதிகப்படியான ரேடியேஷன், இவ்வளோ ரேடியேஷன் எவ்வளோ காலத்துக்கு வெளியிட்டோம்னா பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், பல பில்லியன் ஆண்டுகள் அதுலேருந்து அந்த ரேடியேஷன் கதிரியக்கம் வெளியேறிக்கிட்டே இருக்கும். ப்ளூட்டோனியத்துலேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும், உரேனியத்துலேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவ்வளோ வருடங்கள் நீங்கள் அந்த கதிரியக்க
பொருளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். அந்த அணு உலை செயல்பட்டாலும் சரி செயல்படாமல் இருந்தாலும் சரி அதுலேருந்து ரேடியேஷன் வந்துட்டு தான் இருக்கும். அது பக்கத்தில் மனுஷன் போக முடியாது. ரோபோ மூலமாக தான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. அது எல்லாமே ஸ்விம்மிங் பூல்னு சொல்லக்கூடிய அதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. தண்ணிக்குள்ளே வச்சு அது ஏன்னா ஒரு கூலிங் டெம்பரேச்சரில் அதை வச்சுருக்கணுங்கிறதுக்காக இருப்பாங்க. அப்படி அது வந்து ஒரு வருஷம் ஒரு 8 வருஷம் வரைக்கும் உள்ளே இருந்து அது எரிஞ்சு தீஞ்சு போய் ரொம்ப கங்க ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே கூல் பண்ண ஒரு 7 வருஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியெடுப்பாங்க. அதை வந்து ஸ்பெண்ட் நியூக்ளியர் ஃபியூயல்னு சொல்லுவாங்க. அது வரும். இப்போ அதை என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு வந்து தெரியாது. இப்போ இப்படியான மோசமான தொழில்நுட்பத்தை தான் இங்கே கொண்டு வராங்க. இதில் என்ன சிக்கல்னா 500 மெகாவாட்ஸ் இது வந்து கட்டுறாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, இது ப்ரோட்டோடைப். இந்த ப்ரோட்டோடைப் கட்டிட்டு இருக்கும் போது 2011ஆம் ஆண்டு இன்னும் 2 ஃபாஸ்ட் பீட் ரியாக்டர் அங்கே கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுச்சு. இதுவே ப்ரோட்டோடைப். ஒரு நியாயமாக ஒரு ப்ரோட்டோடைப்னா என்னங்க, எதுக்கு நீங்கள் செய்றீங்க? ப்ரோட்டோடைப் செஞ்சு அது நல்லா ஓடி அதில் எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னு தெரிய வந்ததுக்கப்புறம் அடுத்து நீங்கள் இப்போ புதுசாக கட்டுவீங்க. அதுக்கு பேர் தானே ப்ரோட்டோடைப்பு. இந்த ப்ரோட்டோடைப்பு ஒரிஜினலாக இவங்க பிளான் பண்ணது 2014 கிரிட்டிகாலிட்டி அடையணும். அது வரைக்கும் ஆகலை. 2011 வந்து அப்போவுமே பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் கூட முடியல. ஆனால் 2011 என்ன முடிவு பண்ணுறாங்க, இன்னும் 2 கட்டுவோம் அப்படின்னு அனுமதி கொடுத்து அதையும் கட்டிகிட்டு இருக்காங்க அதே கல்பாக்கத்தில். அப்போ ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பீட் ரியாக்டர் அங்கே கட்டிட்டு இருக்காங்க, 2 ஃபாஸ்ட் பீட் ரியாக்டர் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் பீட் ரியாக்டர்லேருந்து வரக்கூடிய கழிவுகளை மேலாண்மை செய்வதற்கான ஃபாஸ்ட் பீடர் வேஸ்ட் ஃபெசிலிட்டி ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் அங்கே இருக்குது. சரி, இவ்வளோ தான் அங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா 1980 முதல்ல மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வச்சு ஒரு அணு உலை, 82 2வது அணு உலை. இதை தவிர்த்து குட்டி அணு உலை ஏற்கனவே நான் சொன்னேன், பாமணி காமணி சின்ன அணு உலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை தவிர்த்து வேஸ்ட் இம்மோபிலேஷன் பிளான்ட் அங்கே இருக்குது. கல்பாக்கம் அட்டாமிக் ரீப்ராசஸிங் யூனிட் இருக்குது. அதாவது இந்தியாவில் எங்கிருந்து வரக்கூடிய அணுக்கழிவை மேலாண்மை செய்வதற்கான திட்டம் அங்கே தான் இருக்குது. அந்த கல்பாக்கம் அட்டாமிக் ரீப்ராசஸ் யூனிட்டோட 2nd யூனிட் இப்போ கட்டுமானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபியூயல் காம்ப்ளெக்ஸ் அங்கே வந்து இருக்குது. உரேனியம் ரீப்ராசஸிங் யூனிட் அங்கே இருக்குது. புளுட்டோனியம் ரீப்ராசஸிங் யூனிட் அங்கே இருக்குது. அப்போ இவ்வளவு அதிகமான அணுக்கழிவுகள் சார்ந்து இருக்கக்கூடிய திட்டங்களும் அங்கே இருக்குது. அணு உலையும் அங்கே இருக்குது. என்டையர் கல்பாக்கம் ரீஜியன் இப்போ ஃபுல்லாக இது சேர்ந்து இருக்குது. சென்னையிலேருந்து நமக்கு 60-70 கிலோமீட்டருக்கு அருகாமையில் இது இருக்குது. இதெல்லாம் ஏன் சார் தமிழ்நாட்டில் இருக்குது? எனக்கு அதுதான் புரியலை. இந்தியாவில் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க? வேண்டாத நமக்கு சோதனை எலிகள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தான் சிறந்த சோதனை எலிகள். தமிழர்கள் எல்லாமே சோதனை எலிகள் தான். ஆமாம், நீங்கள் நினச்சி பாருங்கள், எந்த ஸ்டேட்லையாச்சு 2 பகுதியிலையும் அணு உலை வச்சுருக்காங்களான்ட்டு. அணு உலை வந்து குறிப்பிட்டு இப்போ குஜராத் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அங்கே அணு உலை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே வைக்கிறாங்க. அப்போ ஏன் வந்து இந்த டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அணு உலை நமக்கு இங்கே தான் வைக்கிறாங்க. பெட்ரோகெமிக்கல் ஹப் இங்கே தான் கொண்டு வராங்க. ஹைட்ரோ கார்பன்ஸும் இங்கே தான் கொண்டு வராங்க. பெட்ரோலியம் ரிஃபைனிங் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே தான், ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே இருந்தாங்க. எல்லா ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸும் இங்கே தான் அதிகமாக இருக்குது. அப்போ தமிழகம் அப்படிங்கிறது அப்படி தொடர்ச்சியாக இப்படியான புறக்கணிக்கப்படுகின்ற வஞ்சிக்கப்படுகின்ற இருக்குது. இப்போ இந்த ஆபத்து அப்படிங்கிறது தமிழகத்துக்கான ஆபத்து இல்லை, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கான ஆபத்து. இது ஃபுகுஷிமா அணு உலை விபத்து நினச்சி இல்லைங்களா, அங்கே 4 ரியாக்டர்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி அணுக்கழிவுகள் சேமிப்பு மையம் வந்துட்டு 4 இருந்துச்சு. அங்கே என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, ரியாக்டரில் வந்துட்டு பிரச்சனை ஏற்பட்டது போது அது ஓரளவுக்கு அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனால் அணுக்கழிவு சேமிப்பு மையத்தில் ஏற்பட்ட பாதிப்பை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போது ஒரே காம்ப்ளெக்ஸில் அணு உலைகளும் அணுக்கழிவுகள் சேமிப்பு மையம் இருந்தால் பிரச்சனை அப்படிங்கிறது ஃபுகுஷிமாவோட லெசன். ஃபுகுஷிமாவில் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, 2 ஒரு இடத்துல வைக்கக்கூடாது, ஏன்னா ரெட்டிப்பான ஆபத்தாகுது. அப்போ அங்கே வைக்கக்கூடாதுங்க. அப்போது உச்சநீதிமன்றத்தில் கூடங்குளம் தொடர்பான வழக்கு நாம் தாக்கல் செய்ய போட்ட போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, அணுக்கழிவுகளை அங்கே வைக்காதீங்க, கூடங்குளம் பகுதியில் அணுக்கழிவுகளை வைக்காதீங்கள். இந்தியாவில் அணுக்கழிவுகளை என்ன செய்ய போகிறீங்க என்பதற்கான திட்டமில்லை, நிரந்தரமாக அதை எப்படி மேலாண்மை செய்வதற்கான திட்டமில்லை, அதை உருவாக்குங்கள்னு சொல்லிச்சு. 5 வருஷத்துக்குள்ளே 2013 சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் உருவாக்கிட்டு இருக்காங்க. டீப் ஜியாலஜிக்கல் ரெஸ்பிரேட்டரி ஆழ்கிணறு தோண்டி அவற்றுக்குள்ளாக இவற்றை புதைத்து வைப்பதற்கான திட்டத்தை ஏற்பாடு செய்யுங்க, அந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறாங்க ஒன்றிய அரசாங்கம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அணுக்கழிவுங்க நம்ம கூடங்குளத்திற்குள்ள அணுக்கழிவுகளை இங்கே நாங்கள் உற்பத்திக்கு வைக்கிறோம், அப்புறமா நாங்கள் டிஜிஆர் கட்டுறோம், இப்போ ஏஎஃப்ஆர்னு ஒரு ஃபெசிலிட்டி கட்டுறோம், கட்டி அந்த பகுதிக்குள்ளேயே அதையும் கட்டி அங்கேயே நாங்கள் அணுக்கழிவு வைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழகத்தினுடைய தென் பகுதியில் கூடங்குளத்தில் 6 ரியாக்டர்ஸ் வரப்போகுது. ஆல்ரெடி 2 இயங்கிட்டு இருக்கு, 4 கட்டுமானம் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக 2 வேறு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாமல் ஜெய்சங்கர் போயிட்டு அங்கே போய் கழுத்து போட்டு வர்றாரு ரஷ்யா கிட்ட. அடுத்து வேறு வரலாம் நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ். இதோடு சேர்த்து அணுக்கழிவுகள் அங்கேயும் வரப்போகுது. இந்த பக்கம் அணுக்கழிவுகள் கொண்டு வர போகிறீங்களா, இந்த பக்கம் கல்பாக்கத்தில் இந்தியாவெங்குமே இருக்கக்கூடிய அணுக்கழிவுகள் இங்கே இருக்குது, இங்கிட்ட அணுக்கழிவுகள் இங்கே. அப்போ இந்த இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா, அப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கான இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இது. இது வந்து வெறும் நம்ம தமிழக பிரச்சனை இல்லை, கேரளா பிரச்சனை இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா,
மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த இதுகள். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நீங்கள் இலங்கையை எடுத்துக்கோங்க, இந்தோனேஷியா, இந்த பர்மா, தாய்லாந்து, இந்த பக்கம் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கான இருக்குது. ஏன்னா அந்த ரேடியேஷனோட ரீச் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அவ்வளவு ஆபத்தான இது இருக்குது. இவ்வளவு ஆபத்தான இந்த பிரச்சனையை பிரதமர் முந்தா நாள் வர்ற வரைக்கும் இப்படி பண்ண போகிறான்னு கூட தெரியாது. இல்லை ஆமாம் சார், இந்த செய்தி சடனாக இன்னைக்கு தான் வெளியில் கசிகிற மாதிரி நான் பார்த்தேன். நான் பார்த்துட்டு பயங்கர சந்தேகம். திடீர்னு ஏன் அப்போ மறைமுகமாக பண்ணுறது மூலியமாக ஏதாவது செய்ய நினைக்கிறாங்களா, இல்லை உடனே பண்ணும் எலெக்ஷன் வருது ஸோ அதனை முன்னெடுத்ததும் பண்ணுறது? அதாவது என்னென்னா, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. டேரெக்டாக அவங்க பிஎம் ஆஃபீஸ் கீழே இருக்கவங்க, பிரதமர் அலுவலகத்தில் நேரடியாக கீழே இருக்கவங்க, அவங்க டேரெக்டாக அவங்களுடைய அத்தாரிட்டிஸ் அவங்க தான் நேரடியாக அவங்க ஆன்சரபிளும் அவங்களுக்கு பிஎம் ஆஃபீஸ்க்கு தான். வேறு யாருக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஹைராக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட். வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டும் அவங்களை இது பண்ணவே முடியாது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வேணால் முடிவு பண்ணிக்கலாம், எப்படி வேணால் செய்யலாங்கிறது. இப்போ 2003 இந்த திட்டத்துக்கான அப்போ திட்ட மதிப்பீடு வந்து பார்த்திங்கன்னா 4700 கோடி. இப்போ அதுக்கு என்ன காஸ்ட் ஆகிருக்குன்னு நமக்கு வந்து தெரியல இவ்வளோ காலம். ஏன்னா ஒரிஜினலாக அவங்க கிரிட்டிகாலிட்டி அட்டைன் பண்ணியிருக்க வேண்டிய இடது பார்த்திங்கன்னா 2014, 2017 கமர்ஷியல் ஆப்ரேஷன் வந்திருக்கணும். ஆனால் அவருக்கு ஆல்ரெடி 10 வருஷம் தாமதம். என்னுடைய புரிதல் என்னென்னா, 2014 அவங்களால கிரிட்டிகாலிட்டி அட்டைன் பண்ண முடியல, 10 வருடம் காலதாமதம் ஆகிருச்சு. அட்லீஸ்ட் இப்போமாச்சும் என்னதான் பண்ணணுங்கிறதுக்காக ஒப்பேற்றிருக்காங்களான்னு தெரியல. அதனால தான் பிரதமர் வருகின்ற அந்த முதல் நாள் வரைக்கும் என்ன செய்ய போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் என்ன ஒரு செய்தி வந்துச்சு அப்படின்னா, பிரதமர் வந்து கல்பாக்கத்துக்கு போகிறாரு. இந்த பாமினியினுடைய திட்டம், அந்த நிறுவனத்திற்கு பேர் வந்து பாமினி, பாரதிய, ஹிந்தியில் வரக்கூடிய ஒரு பேர் இருக்குது வந்துட்டு, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இவங்களான செய்து. ஸோ அந்த கீழே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டியில் வந்து ஏதோ பண்ண போகிறாரு. அப்போது வந்து அங்கே ஃபாஸ்ட் ரியாக்டர் தான் இருக்குது. ஸோ அது குறித்தான மேற்பார்வை தான் இட போகிறார். போய் துவங்கி வைப்பது கூட இல்லை. ஏன்னா இன்னும் கட்டி முடிக்கல அவங்க. இன்னும் அது வந்து கிரிட்டிகாலிட்டி அட்டைன் பண்ணலை. அது கிரிட்டிகாலிட்டி அட்டைன் பண்ணதுக்கான நாள் நேத்தாக இருக்கும். அது இக்னிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹிந்து பத்திரிகையில் வந்து சொல்லியிருக்காங்க. இக்னைட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ உண்மையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சா, இல்லை அன்றைக்கி என்ன பண்ணாங்க, பிரதமரை வைத்து இந்த சோதனை ஓட்டம் செய்திருப்பார்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியல. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியல. அப்போது என்ன நடக்குதுன்னே தெரியல. மக்கள்கிட்ட ஒரு முன் அனுப்பி இல்லை. சரி, நீங்கள் இப்படி ஒரு இது பண்ண போகிறீங்களே, குறைஞ்சபட்சம் அந்த பகுதி சார்ந்திருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு ப்ரிப்பேர்னஸ் நீங்கள் இது பண்ணணும்ல, ஒரு அறிவுறுத்தலை ஏற்படுத்தணும்ல. அமோனியா கேஸை வந்துட்டு நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லாமல் வந்து இறக்குமதி பண்ணது தப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால தானே இவ்வளோ லீக் ஆச்சு. உன்னால் அந்த கேஸ் லீக்கான டிடெக்ட் கூட பண்ண முடியல, மக்களுக்கு நீங்கள் வார்னிங் கொடுக்க முடியல, ஆனால் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் இங்கே போய் ஒரு ஃபாஸ்ட் ஸ்பீட் ரியாக்டரே வந்துட்டு கிரிட்டிகாலிட்டி பண்ண போகிறீங்க. குறைஞ்சபட்சம் மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டாமா? அவங்களுக்கு ஒரு மாக் ட்ரில் கொடுக்க வேண்டாமா? அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் பிளான் குறித்தான அவேர்னஸ் உண்டாக்கக்கூடாதா? அப்போ இவை எல்லாமே செய்யாமல் இப்படி செய்வது என்பது என்னென்னா, உண்மையிலே நம்மளை அவர்கள் சோதனை எலியாக தான் நம்ம நினைக்கிறார்கள். அப்படி தான் நம்ம வந்து நிச்சயமாக புரிஞ்சுக்க முடியும். சரி சார், ஒருவேளை நாம் எல்லாம் பயப்படுற மாதிரி ஏதோ ஒரு சின்ன விபத்து நடக்குது அப்படின்னா இதோடைய பாதிப்பு எந்த அளவு இருக்கும் சார்? அதாவது என்னென்னா, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் ஆன் ரேடியாலஜிக்கல் எமர்ஜென்சிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு இருக்காங்க. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க 2004. நம்ம சுனாமி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் த பிக்கஸ்ட் டிசாஸ்டர்னு தெரிய வந்துச்சு. பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிற நம்மகிட்ட சுத்தமாக இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க, புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, பேரிடர் மேலாண்மைக்கான சட்டம். அந்த 2004 கொண்டு வரப்பட்ட 2005 கொண்டு வரப்பட்ட அந்த பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழாக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. இந்த அமைப்பு என்ன பண்ணாங்க, எல்லா டிசாஸ்டருக்கும் ஒரு மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸை வந்து எவால்வ் பண்ணாங்க. அதில் இந்த ரேடியாலஜிக்கல் எமர்ஜென்சிஸ்னு இதை சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியுமே ஏஆர்பின்னு சொல்லக்கூடிய அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு அவங்களுமே சில கைட்லைன்ஸை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு அணுவில் எப்படி இயங்க வேண்டும், பாதுகாப்பாக எப்படி இயங்க வேண்டும், மக்களுக்கு என்ன அறிவுறுத்தல் செய்ய வேண்டும், ஒரு பிரச்சனை ஏறுகின்ற போது அந்த பேரிடரை மேலாண்மை செய்வதற்கான என்ன திட்டங்கள் வேணும், அது எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் பிளான்னு சொல்லுவாங்க. அந்த பிளான் படி யார் யார் என்ன கலெக்டர் என்ன செய்யணும், ஆர்டிஓ வந்து என்ன செய்யணும், போலீஸ் வந்து என்ன செய்யணும், இதெல்லாமே ஒரு பிளானாக வச்சுருப்பாங்க. மக்களுக்கு என்ன செய்யணும், அறிவுறுத்தப்படணும். இந்த ரேடியாலஜிக்கல் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் பிளான் வந்துட்டு வருது. 2013 கொண்டு வராங்க. 2011 அந்த கைட்லைன்ஸின் அடிப்படையில் நாம் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறோம். பூலிங் என்பது சார்பாக வாக்கு 10 வருடங்களுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்படும். அப்போ இங்கே கல்பாக்கத்தில் அருகாமையில் மெடிக்கல் ப்ரிப்பேர்னஸ் இல்லைங்கிறது நம்முடைய வாதம். அதாவது அந்த அணு உலையில் ஒரு ஆபத்து ஏற்பட்டால் மக்களை நீங்கள் ப்ராப்பராக எவாக்குவேட் பண்ணி அவங்களை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் இல்லையா? இதுதான் பேசிக்காக நீங்கள் செய்ய வேண்டியது. இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு, அப்போ இதற்கான ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கைட்லைன்ஸின் படி ஒரு நோட்டிஃபைடு ஹாஸ்பிட்டல் இருக்கணும். எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது, எல்லா ஹாஸ்பிட்டலும் நீங்கள் பார்க்க முடியாது. ரேடியாலஜிக்கல் எமர்ஜென்சி, அதாவது ரேடியேஷன் கதிரினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? நம்ம டாக்டர்ஸ்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இல்லைங்களா? ஏன்னா அந்த பேஷண்ட்டே அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் பேர்ன் இன்ஜுரியோட வரவங்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரேடியேஷன் எக்ஸ்போஷரால் வந்த ஆட்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அவர் பக்கத்தில் போனால் உங்களுக்கு ரேடியேஷன் அஃபெக்ட் ஆகும். அவருடைய எக்ஸ்போஷர் பொறுத்து எந்த அளவுக்கு அவர் ரேடியேஷனில் வந்து அவர் மேலே பாஞ்சிருக்கோ
அது உங்களுக்கும் வந்து பிரச்சனையாகும். அப்போ நீங்களும் அருகே அனுப்ப முடியாது. அப்போ உங்களுக்கு பாதுகாப்பான உபகரணங்கள் தேவை. அப்போ தான் நீங்கள் சிகிச்சை கொடுக்க முடியும். இதெல்லாம் பேசிக். அப்போ நோட்டிஃபைடு ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும். கல்பாக்கத்தை சுற்றி 30 கிலோமீட்டர் ரேடியஸில் எங்கேயுமே நோட்டிஃபைடு ஹாஸ்பிட்டல் கிடையாது. இந்த மாதிரி சிகிச்சையை அளிப்பதற்கான என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல சென்ட்ரலில், அதுதான் நோட்டிஃபைடு ஹாஸ்பிட்டல். அப்போ கல்பாக்கத்தில் ஒரு ஆபத்து ஏற்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் பஸ் ஏற்றி இங்கே கூட்டிகிட்டு வரணும். அவங்க ரேடியேஷன்ஸ் அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஆமாம், சரி, எப்படிப்பா கூட்டிகிட்டு வருவீங்கன்னு கேட்டோம். கோர்ட்டில் அவங்க தாக்கல் செஞ்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவன் ரெக்கார்டில் இருக்கக்கூடியது நான் சொல்கிறேன். அந்த டாக்குமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட 600 பஸ்ஸஸ் இருக்குன்னு. 600 பஸ்ஸஸ் எந்த பஸ்ஸுனா நம்ம எம்டிசி பஸ்ஸு, நம்ம போக்குவரத்து பஸ் இருக்கு இல்லையா, சாதாரண போக்குவரத்து தொழிலாளர் இவங்க பஸ்ஸு. இவங்க ஒரு ஆபத்து நடந்த உடனே வார்னிங் கொடுத்த உடனே மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களாம் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கணும், அணுவில் வந்து இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுப்பா, யாரும் வெளியே வராது, வீட்டில் போய் உட்காந்துக்கோங்கன்னு. அப்புறம் இவங்க பஸ்ஸை கொண்டு வருவாங்க. அந்த பஸ்ஸில் இவங்க லைனாக ஏறிக்கணும். அப்புறம் அதுக்குள்ளே ஆடு மாடுகளையும் ஏற்றிக்கணும். உயிருள்ள எல்லாத்தையும் ஏற்றிக்கணும். எல்லாத்தையும் ஆடு மாடு நாய் எது இருந்தாலும் மனிதர்கள் கால்நடைகள் எல்லாத்தையும் ஏற்றிட்டு அந்த பஸ்ஸு நேராக இங்கே வரும், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு வரும். இங்கே இந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே இங்கே வந்து டீகண்டாமினேட் பண்ணணும். ஏன்னா உங்கள் உடம்பு ஃபுல்லாக ரேடியேட் ஆகிருக்கு இல்லையா. அந்த டீகண்டாமினேஷன் ரூமில் வந்து நர்ஸை நிற்க வச்சு உங்கள் மேலே தண்ணியை பாய்ச்சி அடித்து உங்களை கழுவி சுத்தப்படுத்தி உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி அப்புறமா உங்களுக்கு என்ன பேர்ன் இன்ஜுரி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும். ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. ரேடியாலஜிக்கல் எமர்ஜென்சிக்கு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. அங்கே அப்படி ஒரு ஃபெசிலிட்டியுமே அங்கே வந்து கிடையாது. டீகண்டாமினேஷன் ரூம் கிடையாது. போன் நேரோ லேப் கிடையாது. அப்போ மெடிக்கல் எமர்ஜென்சிங்கிறது இந்த லட்சம் தான் இருக்குது. அப்போ வந்து ஒரு அணு உலையில் விபத்து நேர்ந்தால் இந்த கதை நம்மளை ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. சரி, ஒரு அணு உலை சாதாரணமாக இயங்கும் போதே என்ன ஆபத்து அப்படின்னா, ஒரு அணு உலையில் இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே எங்கினாலும் சரி எங்கே விட்டாலும் சரி கதிர் இயக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கும். ரேடியேஷன் வெளியேறிட்டு தான் இருக்கும். ஏன்னா உள்ளே நீங்கள் உரேனியம் வச்சுருக்கீங்க, புளூட்டோனியம் வச்சுருக்கீங்க. அந்த உரேனியம் புளூட்டோனியம் வந்து 5 வருஷத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுருப்பீங்க. ஒரு ரியாக்டர் கீழே வந்துட்டு 5 வருடத்திற்கு தேவையான அளவுக்கான எரிபொருள் இருக்கும். 8 மாதத்துக்கு தேவையான கணக்குங்கிறது 450 டன்னு. அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளோ தேவைன்னு நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ கிலோஸ் ஆஃப் யுரேனியம் அண்ட் புளூட்டோனியம் அங்கே இருக்குது அப்படின்னு முடியும். இவ்வளோ யுரேனியம் அண்ட் புளூட்டோனியம் ஒரு இடத்துல இருக்குன்னா அதுலேருந்து ரேடியேஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த ரேடியேஷன் இந்த அணுக்கதிரை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு செவுறு கட்டியோ இல்லை பாறைகள் வைத்து தடுத்தவே முடியாது. அது எல்லாத்துலேயும் ஊடுருவி வரும். எப்படி எக்ஸ்ரே வந்து ஊடுருவி வரும், அதுவும் ரேடியேஷன் தானே, ஊடுருவி வருது இல்லைங்களா, அது மாதிரி இது வரும். அப்போது நீங்கள் அதில் எவ்வளோ தூரம் எக்ஸ்போஷர் ஆகிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பாதிப்பு. நீங்கள் ரொம்ப அருகாமையில் இருந்தீங்க, ரொம்ப ஹைலி ரேடியோஆக்டிவான பக்கத்தில் உள்ள வேலை செய்கிறோட தொழிலாளர் இருக்காங்களா, அவர் பக்கத்தில் போனாங்கன்னா ஃபியூ ஹவர்ஸ் செத்து போயிடுவாங்க ஹைலி ரேடியோஆக்டிவாக இருந்தால். ஸோ அவங்க யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. அந்த சூட்டு இதெல்லாம் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணும். உள்ளே வேலை செய்கிறவங்க தொழிலாளர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து வருடத்திற்கு அவர்கள் வந்து 1 மில்லி சர்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணக்கு எவ்வளோ ரேடியேஷன் நீங்கள் எக்ஸ்போஷர் ஆகலாம்னு சொல்லிட்டு. அதுவே வந்து வெளியிருக்கோட பப்ளிக் ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.1 மில்லி சர்வெண்ட் தான். 0.1 அது இயற்கையாக பேக்ரவுண்ட் ரேடியேஷன் நமக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு தான் இருக்கணும். அதை விட அதிகமாக நீங்கள் எக்ஸ்போஷர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும். டெய்லி இவ்வளோ எக்ஸ்போஷர் உங்களுக்கு வருது, நீங்கள் அணு உலையிலேருந்து வரக்கூடிய அணுக்கதிர்வுனால வந்து உங்கள் உடம்புல பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா பல்வேறு விதமான நோய்கள் உண்டாகும். குறிப்பாக தைராய்டு கேன்சர்ஸ், இந்த மாதிரி தொண்டையில் இந்த பக்கத்தில் கல்பாக்க பகுதியில் பார்த்தீங்கன்னா தொண்டையில் இவ்வளோ பெரிய கேன்சர் வரலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். மல்டிபிள் மைலோமா வரும். இது வந்து போனில் தான் வரக்கூடியது. போன் நேரோவில் வரக்கூடிய நோய் வந்துட்டு உங்களோட பிளட் வெசல்ஸை வந்து காலி பண்ணிடும். ஒயிட் பிளட் வெசல்ஸ் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து இருக்காது. அப்புறம் பாலியாண்டி டிசீஸ்னு இருக்கும். பாலியாண்டி டிசீஸ்னால் ஜெனட்டிக்காக வந்து நிறைய குறைபாடுகளை உண்டாக்கும். இப்போ குழந்தை ஊனமாக பிறக்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம். அது ஊனமாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு கையை உருவாகாமல் கால் உருவாகாத குழந்தைகளை பார்த்துருக்கீங்களா? இல்லை, அதுக்காக கம்மி தான். அது நீங்கள் வந்து அந்த பகுதியில் பார்க்கலாம். கல்பாக்கத்து அருகாமையில் போனீங்கன்னா பார்த்து கை இவ்வளோ தூரம் தான் இருக்கும். இது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது கரு அப்படியே செல் டிவிஷன் ஏற்பட்டு தான் அந்த கரு உருவாகுது. அப்படி தானே நம்ம கை கால் எல்லாம் உருவாகுது. அந்த செல் டிவிஷன்லேயே பிரச்சனை இருக்கும். ஜெனட்டிக்காக வரக்கூடிய பிரச்சனையை உண்டாக்கும். அது உங்கள் ஜீன் ப்ராப்பராக வேலை செய்யாது. அந்த ஜீன் மியூட்டேஷன் ப்ராப்பராக நடக்காது. செல் டிவிஷன் ப்ராப்பராக நடக்காது. இந்த மாதிரி பாதிப்புகள் அங்கே அதிகமாக இருக்கும். 5 மடங்கு அதிகம் அந்த சுற்றுவட்டார பகுதியில் கேன்சர் அதிகமாக இருப்பதாக 2007 டாக்டர் மஞ்சுளா தத்தா அப்படிங்கிற ஒரு ஆய்வு இங்கே தெரிவிக்குது. அதுக்கு பின்னாடி ஆய்வே பண்ணலை. அதுக்கு பின்னாடி ஹெல்த் சர்வேவே நடக்கல. 40-50 வருஷமாக ஒரு ஏரியாவில் அணுவில் இயங்கிட்டு இருக்குது. அப்போ அதை சுற்றி ஒரு ஹெல்த் சர்வே பண்ணியிருக்கணும் இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் ஹெல்த் சர்வே கிடையாது. ஏன் உள்ள வேலை செய்ய தொழிலாளர்களே கிடையாது. உள்ளே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வந்துட்டு அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டால் பாதிக்கப்பட்டால் அவங்களுடைய எல்லா செலவுகளுமே வந்து அந்த இன்ஸ்டியூஷன் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவும் ரெக்கார்டு தர மாட்டாங்க. நீங்கள் ஒரு அசஸ் பண்ணவே முடியாது. அப்போது பாதிப்புங்கிறது என்னென்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய அளவான பாதிப்பாக இருக்குது. நம்ம எல்லாமே அணு ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளை வச்சு நம்ம சொல்கிறோம். ஆனால் அரசு சட்டப்படி ஒரு ஹெல்த் சர்வே நடத்தியிருக்கணும்.
ஒரு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செஞ்சுருக்கணும், சுற்றுச்சூழலில் என்ன பாதிப்புங்க. ஆனால் என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் அவங்க ஒரு ஆய்வு வெளியிடுவாங்க. இந்த மாதிரி இந்த பகுதியிலலாம் போய் நாங்கள் சோதனை பண்ணி பார்த்தோம், பாலில் வந்து எவ்வளோ இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய புல்வெளியில் எவ்வளோ இருக்குன்னு சோதிச்சு பார்த்தோம், வித் இந்த நாமுக்குள்ளே தான் இருக்குது, 0.01% தான் மில்லிசெவன்ட் லெவலில் தான் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்குது, அதனால் எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆய்வை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இது நாள் வரைக்கும் கேள்விக்குட்படுத்ததே இல்லை. வேறு ஏதாவது இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் ஏதாவது கேள்விப்படுத்துறாங்கன்னா கிடையாது. ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா கிடையாது. ஆனால் டிபார்ட்மெண்ட் எந்த துறை வந்து இதை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறதோ அந்த துறையே சொல்லுது எல்லாம் நல்லா இருக்குது. அப்போ அருகாமையில் நம்ம இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்வா இன்றைக்கி அந்த பகுதியில் வந்து மீன்கள் இல்லை, பிடிப்பு அப்படிங்கிறது ஃபிஷர்மேன் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு சுத்தம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஈல்டுமே வந்து கிடையாது, எல்லாமே அணு உலை சார்ந்திருக்கூட வேறு ஏதோ சார்ந்திருக்கூட பிழைப்பு நம்பி தான் இருக்காங்களே ஒழிய அவங்களுடைய மீன்பிடி தொழிலோ இல்லை பாரம்பரிய விவசாயமோ அந்த பகுதியில் சுத்தமாக போயிடுச்சு. அது சார்ந்தே நீங்கள் வந்து இருக்க முடியாது. இன்றைக்கி அதை தான் இவர் RSS பாரதி கூட அவருடைய பேட்டியில் குறிப்பிட்டு சொல்கிறார். நான் அவர் அந்த மாவட்டத்துக்காரு, அந்த பகுதியில் யாரும் மீனே வாங்க மாட்டாங்கன்னு. மீன் சாப்பிட்றது இல்லை வெளிநாட்டுக்காரங்க. அந்த பகுதியில் மீன் உற்பத்தியே இல்லாமல் போயிடுச்சு. கடற்கரை ஓரம் மீன் இதே கிடையாது, உங்களுக்கு ஆழ்கடல் நோக்கி தான் போக வேண்டியது இருக்குது. அதெல்லாம் சென்சிட்டிவாக வரவே வராதுங்க அதுக்கப்புறம். ஆமாம். ஸோ அது இல்லை வந்துட்டு. ஸோ ஆனால் இல்லாமல் அப்போ இதனோட பாதிப்பு என்ன அப்படிங்கிறது என்னென்னா, இம்மிடியட்டாக இருக்கக்கூடிய உடனடியான பாதிப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இதனோட எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது அந்த பகுதியை வந்து நிரந்தரமான பல்வேறு விதமான நோய்களை உண்டாயிருக்கிறது. 2014-15 வாக்கில் நாங்கள் ஒரு சர்வே ஒன்று நடத்தியிருந்தோம். அதன் அடிப்பில் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்கணும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாச்சும் ஒரு நோய், ஏதோ ஒரு உடல் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது அந்த பகுதியில் இருக்குது. ஸோ ஒரு அணு உலை இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். இப்போ அணு உலையோட பிரச்சனையை மட்டுமே நம்ம பார்க்குறோம். அணுக்கழிவு இருக்கு இல்லைங்களா, அதனோட ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இன்னும் அதிகமாக இருக்குது. இதில் இன்னொரு என்ன பிரச்சனைன்னா, அணுக்கழிவுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து அதை வந்து ஒரு பாக்ஸ் அதுவும் பண்ணுவாங்க. அது நீங்கள் அப்படியே வைக்க முடியாது. ஒரு பாக்ஸ் இது பண்ணி அதை வெர்டிஃபிகேஷன் வந்து சொல்லுவாங்க. அந்த பாக்ஸ் பண்ணி அதை பத்திரமா நீங்கள் சேமித்து வைக்கணும். அப்படி வச்சிருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு தண்ணி கசிவு ஏற்படாமல் பார்க்கணும். தண்ணி லீச்சஸ் இது ஏற்பட்டு தண்ணி ஏற்பட்டால் நிலத்தோட நீரோட போய் கலந்துருச்சுன்னா நிலத்தடியில் வந்து ரேடியேட் ஆகிடும். அது மறைமுகமாக உங்கள் சாப்பாடு தட்டுக்கு நீங்கள் இன்ஹேல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அது நடக்காமல் நீங்கள் வந்து பாதுகாக்கணும். அப்போ அணுக்கழிவுகளிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை மேலாண்மை செய்வது அது இன்னும் சவாலான விஷயம். அப்போ அது அந்த அளவுக்கு எந்த இடத்துக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ எல்லா வகையிலும் நீர், நிலம், காற்று அப்படி 3 வகைகளுமே நீங்கள் ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஷர் ஆகுவீங்க. காற்றிலும் அந்த துகள்கள் இருக்கும், மண்ணில் போய் அது டெபாசிட் ஆகும். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு நீங்கள் சுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். தண்ணியிலேயே அதனோட எக்ஸ்போஷர் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து எக்ஸ்போஷர். இப்போ எல்லா வகையிலுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரேடியேஷன் மூலமாக தான் நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கணும். அந்த ரேடியேஷனுக்கு உட்படுது. அப்போ உங்கள் உடலை பொறுத்து உங்கள் உடம்பு எவ்வளோ தாங்குமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் 10 வருஷம் தாங்க முடியும், 20 வருஷம் தாங்க முடியும், இல்லை 5 வருஷம் தான் தாங்க முடியும். அந்த உடல் அமைப்பு, ஒவ்வொரு உடல் அமைப்புனா அதுக்கேற்ற அளவுக்கு அவர்களுக்கான பாதிப்புகள் அப்படிங்கிறது அது இப்படி இருக்கு. இவை எல்லாமே என்ன பிரச்சனைனா, போதிய அளவுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தாமல் எல்லாம் அன்டாக்குமெண்ட்டாக இருக்குது. அதான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப வேதனையான விஷயம்.